இன்றைக்கு நம்முடைய தலைப்பாக எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மை நினைத்தருளுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்தருளுவார். ஏன்னா நம்ம வாசித்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம், தேவன் நோவாவை நினைத்தருளினார், தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்துவை தப்பிக்கும்படியான காரியங்களை செய்தார், தேவன் ராகேலை நினைத்தருளினார், தேவன் அன்னாளை நினைத்தருளினார். யாத்ராகமத்தில் தேவன் இஸ்ரவேல் புத்திரரையும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார், இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். அப்படியானால் என்ன புரிஞ்சு கொள்ளலாம்? இந்த நினைத்தருளினார் அப்படின்னு நீங்க சொல்றதுனால நம்ம எப்படி அதை அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கொள்ள? இப்போ நினைக்கிறதுனா என்ன நம்ம புரிஞ்சுக்குவோம்? நம்மளோட வாழ்க்கையில நான் உங்களை நினைச்சுக்கிட்டேன், இல்லை நான் உங்களை நினைச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படியெல்லாம் அந்த நினைப்பு அப்படிங்கிற ரிமெம்பரிங் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம்? நன்மை செஞ்சா நினைச்சு பார்க்குறேன், நினைச்சு பார்த்தேன்னு சொல்லுவோம். ஓகே, வேற நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி ரிமெம்பரிங்ன்ற வார்த்தையை எப்படி நம்ம பயன்படுத்துவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம்னு கேட்குறேன். நினைச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பல நாட்கள் மறந்து போய் நினைச்சு பார்ப்போம் ஒன்று, இன்னொன்று நம்ம நினைவுலையே இருந்தால் அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கோம்னு சொல்லுவோம். அப்படி நினச்சிக்கிட்டே இருப்போமா யாராவது? நீங்கள் தான் யோசிச்சு சொல்லுங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ரிமெம்பரிங்னு சொல்லும்போது நான் அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கேன், நான் அவங்கள மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நினச்சிக்கிட்டே இருக்கிறோமா, இல்லை நடுவில் இன்பிட்வீன் சம் பீரியட் மறந்து போய் அவங்கள நினச்சிக்கிட்டேன், அஃப்கோர்ஸ் அப்படி மறந்து போய் காணா போய் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் ரிமெம்பர் பண்ணேன், நான் நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேறு எப்படியெல்லாம் நினைவு கூறுதலை நம்ம பயன்படுத்துகிறோம்? ஆட்களுக்கு இப்படி வேற அதை கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லுங்களேன். அப்படியா ஜிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, நல்லா தான் பேசுவேன் கூட. வேற எப்படியெல்லாம் நினைவு கூறுதலை பயன்படுத்துவீங்க உங்கள் அன்றாட வாழ்க்கையில்? அநேக வேலைகளை மறந்துட்டேன்னு தான் சொல்லிங்க போட்டிருக்கு. எல்லாம் அப்படி யோசிக்கிறத பார்த்தா அதுவே நினைவு வர மாட்டேது. ஐயோ இதை மறந்துட்டேன், ஐயோ அதை மறந்துட்டேன், இவங்கள மறந்துட்டேன், இவங்க சொன்னதை மறந்துட்டேன், இதை செய்ய மறந்துட்டேன், இப்படிதான் சொல்றோம் இல்லையா? அநேக வேலைகள்ல இந்த நினைவு கூறுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய மனித வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டா ஒரு 80% மறந்து போயிட்டு அதற்கப்புறம் பதறி போய் நான் நினைவு கூறுகிறேன்னு சொல்றதை தான் இந்த ரிமெம்பர்ங்கிற வார்த்தை நமக்கு குறிக்கிறது. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் அது பொருந்துது. என்னதான் நான் நினைவு கூறுகிறேன், நான் மனதில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமயங்களுக்கு அது நம்முடைய நினைவை விட்டு அது அகன்று போய் அது விலகி போய் மறுபடியும் அந்த சம்பவங்கள் ஏதாவது ரிலேட்டடா ஏதாவது சம்பவங்கள் நடக்கும் பொழுது ஆமா நான் நினைவு கூறுகிறேன், நான் மறந்துட்டேன், இது சுத்தமா மறந்துட்டேன், இப்போ நான் நினைவு கூறுகிறேன்னு சொல்றது தான் மனித வாழ்க்கையில ஒரு 80% நடக்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைகளை ஞாபகம் வச்சு கீழ்ப்படியும் பொழுது, ஒருவேளை கிறிஸ்தவ பிள்ளைகளாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக வரும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம நினைவு கூறுகிறோம். அதை மறந்துட்டு நினைவு கூறல, அது ஒருவேளை நம்முடைய நினைவுல தங்கி இருக்கிறது. ஆனா அந்தந்த சூழல்கள் வரும் பொழுது அது நமக்கு ஞாபகத்துல நம்மளுடைய நினைவுல அது மறுபடியும் வந்து போகிறது. அப்போ மனித வாழ்க்கையில நம்மளுடைய உலக பிரகாரமான காரியங்கள்ல ஒரு 80% நினைவு கூறுதல் அப்படின்னா மறந்து போய் அது நினைவுல இல்லாம போய் மறுபடியும் அது நினைவு கூறுதலாக நமக்கு வருகிறது. ஆனா ஆண்டவர் இங்கே இத்தனை இடங்கள்ல பேர் சொல்லி தனி நபரா சொல்லி நோவாவை, ஆபிரகாமை, ராகேலை, அன்னாளை, இஸ்ரவேல் ஜனங்களை, ஆபிரகாம் ஈசாக்கு செய்த அந்த உடன்படிக்கையை, இஸ்ரவேலுக்கு பண்ணின உடன்படிக்கையை நினைத்தருளினார்னு சொல்லும்போது நம்மள மாதிரி அவர் கொஞ்ச நாள் மறந்துட்டாரா, இல்ல என்ன அர்த்தமா இருக்கும்? அதுக்கு எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அவர் கொஞ்ச நாள் ஐயோ இந்த பேழைக்குள்ள போக சொல்லி மறந்துட்டேனே, எவ்வளவு நாள் ஆச்சுங்க பேழைக்குள்ள நோவா போய்? இந்த 8ஆம் வசனத்துல ஆண்டவர் நினைத்தருளினார் சொன்னதுக்கும் நோவாவை முதல் பேழைக்குள்ள அனுப்புறதுக்கும் எத்தனை காலங்கள் ஆச்சு? 1 வருஷம் 10 நாள் ஆச்சு. கரெக்டா நம்ம அந்த 6ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அந்த 150 நாள் 250 நாள் இன்னும் ஒரு 40 நாள் அப்படின்னு எல்லா நாளையும் சேர்த்து கூட்டி பார்த்தா அவருக்கு நோவாவுக்கு 600ஆவது வயசு வரும்போது தான் 601ஆவது வயசு வரும்போது அவங்க வெளியே வராங்கன்னு சொல்லும் பொழுது இவருக்கு ஒரு கிட்டத்தட்ட கணக்குப்படி எல்லாத்தையும் அந்த ஒரு அதிகாரம் ஃபுல்லா இருக்கிற நாட்கள் எல்லாம் கணக்கு பார்த்தா ஒரு அம்மா சொன்னது போல 1 வருஷம் 10 நாட்கள், அது யூதருடைய கேலண்டர் படி 1 வருஷம் 10 நாட்கள் அவர் அந்த பேழைக்குள்ள அவரும் அவரோடு கூட அந்த ஜீவராசிகளும் எல்லாமே இந்த பேழைக்குள்ள இருந்தது. அப்போ ஆண்டவர் 40 நாள் மழை பெய்யும், நோவா நீ ஒரு பெரிய பேழை செய், உன்னையும் உன்னுடைய வீட்டு ஜனங்களையும் நான் பாதுகாத்துக் கொள்றேன் ஆண்டவர் வாக்கு பண்ணினார்.
வேலைக்குள்ள போ, உன்னை நான் பாதுகாத்துக்கிறேன், 40 நாள் மழை பெய்யும். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்ன டைம் டேபிள் அல்லது டைம் பீரியட் ஒன்லி 40 days. 40 நாள் எங்க இருக்கு, ஒரு வருஷம் 10 நாள் எங்க இருக்குது. அதுக்கப்புறம் ஆண்டவர் டெய்லி பேழைக்குள்ள நோவாவோட பேசிட்டே இருந்தார். நோவாவோட கூட இன்னும் கொஞ்ச நாள் இரு நோவா, இன்னும் கொஞ்ச நாள் இரு நோவான்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு வேத வசனம் நமக்கு சொல்லல. வேத வசனம் சொல்லுகிறது 8ஆம் அதிகாரம் 1 வசனத்துல கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார். அப்போ இத்தனை வருஷங்கள் கர்த்தர் நோவாவை இந்த ஒரு வருஷம் ஐயோ இவனை 40 நாள் மழை பெய்ய சொல்லி அடைச்சு போட்டு அதே நான் மறந்துட்டேனே, ஐயோ நான் வேற வேலையை ஆயிட்டேனே, அங்க ஒரு பையனும் ஒரு மிருக கூட்டங்களும் எல்லாமே பேழைக்குள்ள தத்தளிச்சிட்டு இருக்காங்களே, சரி அப்ப ஞாபகம் வந்துருச்சு, இப்ப நம்ம போய் அவங்கள வெளியே கொண்டு வருவோம் அப்படி யோசிச்சாரா? அல்லது ஆபிரகாமை நினைத்து லோத்தை வெளியே கொண்டு வரும்போது அங்க ஒருத்தர் பிரிஞ்சு போனாலும் லோத்துன நான் பாட்டு சோதம் குமாராவை அழிக்கணும்னு முற்பட்டு சொல்லிட்டேனே, அங்க இப்பதான் ஞாபகம் வருது, ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணேன், சரி சரி லோத்தை காப்பாத்திடலாம் அப்படி யோசிச்சாரா? அல்லது அண்ணாளுக்கு 10 வருடம் குழந்தை இல்லாத இருக்கும் போது இந்த பொண்ணு கேட்டுட்டே தான் இருக்கு, ஆனா அப்பவே எனக்கு மறந்து போயிருது, சரி ஓகே அண்ணால நினைவு கூறுவோம் அப்படியா? அல்லது ராகேலை நினைவு கூறான்னு சொல்லும்போது வேதவசனம் ரொம்ப தெளிவா சொல்கிறது, கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார், அப்புறம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் ராகேலை நினைவு கூர்ந்தார். இப்படி நினைவு கூர்ந்தார்னு சொன்ன வாசிச்ச இந்த எல்லா வசனங்களினுடைய சம்பவத்தை பார்க்கும்போது கொஞ்சம் டிலே, கொஞ்சம் தாமதங்கள், கொஞ்சம் நாட்கள், கொஞ்சம் வருஷங்கள், கொஞ்சம் ஆண்டவர் கால தாமதமாய், கொஞ்சம் ஆண்டவர் அமைதியாய், அதுக்கப்புறம் தான் இந்த வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது கர்த்தர் நினைத்தருளினார், கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார்னு. அப்போ நிஜமாவே ஆண்டவர் மறந்துட்டாரா? கொஞ்ச நாள் மறந்துட்டாரா? இல்ல விசுவாசத்துல இல்லைன்னு சொல்றீங்களா, இல்ல உண்மையா என்ன சொல்றீங்க? இல்ல அவர் ஐயோ ஆண்டவர் போய் எப்படி அவர் மறந்துட்டாருன்னு சொல்றது, அதனால இல்லைன்னு தலையாடுற மாதிரி இருக்கு. எதுக்காக அப்படி சொல்றீங்க சொல்லுங்க? நன்மை கொடுக்க கொஞ்சம் தாமதிச்சாலும் அவர் நன்மை தான் செய்வார் அப்படி சொல்றீங்க. கொடுக்கறத நினைத்தருளினார். ஓகே, ஆமா, ஒவ்வொருவருக்கும் ஒரு டைம் டேபிள், அவருக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. ஓகே, நீங்க சொல்லுங்க. அவங்க சொன்ன மாதிரி ஒரு கால அளவு இருக்குது, எப்ப செய்யணும்னு சரியா செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும், அதனால அவர் மறக்கல, அது ஏதோ ஒரு டைம் பீரியடுக்காக அவர் வெயிட் பண்ணார். ஓகே, வேற இப்படி நினைத்தருளினார்னு சொன்னதுக்கு சாராள், தாவீது, எலிசபெத் இந்த மாதிரி ஆட்களுக்கு தாவீதுக்கு நினைத்தருளினார்னு அந்த வார்த்தை எக்ஸாக்டா இல்லை, ஆனா கடாட்சமானார், கர்த்தர் அவங்க ஜெபம் பண்ணதை கேட்டார், செவி கொடுத்தார் அப்படி இருக்குது. அதுவும் நம்ம சொன்ன மாதிரி நிறைய கொஞ்சம் கால தாமதமாய், தாவீதுக்கெல்லாம் அவர் 3 வாட்டி அபிஷேகம் பண்ணி வனாந்திரத்துல அவரை பாதி வருஷம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எருசலேம்ல வந்து அவரை ராஜாவை அபிஷேகம் பண்ணி உட்கார வைக்கும் பொழுது அது நல்லாவே கால தாமதமாச்சு. அப்படிதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும். ஆனா இந்த நம்ம வாசிச்சு இந்த ஒரு 6 பேர் இஸ்ரவேலோட சேர்த்து ரொம்ப எக்ஸாக்டா நினைத்தருளினார் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கும் ஆண்டவரோட அந்த டைம் பீரியடுக்கும் கொஞ்சம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகுது. நீங்க ஒருவேளை ஆண்டவர் மறக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லி ஐயோ இல்ல அவர் மறந்துட்டாருன்னு சொன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தவர்களாய் அப்படி சொல்லலாம். ஆனால் நெருக்கங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது, மனபாரங்கள் நம்மை அழுத்தும் பொழுது, நமக்கு ஜெபம் பண்ணி பதில் வராமல் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில தாமதங்கள் ஆகும் பொழுது, எந்த ஒரு அறிகுறியுமே தெரியாம இருக்கும் பொழுது, ஒரு சொல்யூஷனுக்கான ஒரு சிம்டம்ஸ் கூட நம்ம ஜெபிக்கிறதுனால ஏற்படாமல் இருக்கும் பொழுது, அநேக வேளைகள் இன்னைக்கு இங்க உட்காந்து தலையாட்டுற நம்ம ஆண்டவர் மறந்துட்டாரோ, என் ஜெபத்தை கேட்கலையோ, இவர் காதுல நான் ஜெபிக்கிறது விழலையோ, ஒருவேளை நான் இன்னும் நல்லா ஜெபிக்கணுமோ, ஒருவேளை நான் ஏதோ தப்பு பண்றனோ, ஒருவேளை எனக்கு ஏதோ ஆண்டவர் சொல்லி, இப்படி பல கேள்விகளை யோசிச்சு ஆண்டவர் என்னை நினைத்தருளினார். நிச்சயமா அவருக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குங்க, அதுல செய்வார்னு ரொம்ப கான்பிடென்டாவா எப்பயுமே இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இங்க உட்காந்து ஆண்டவர் மறந்துட்டாரா அப்படின்னு கேட்டா ஐயோ அவர் மறந்துட்டாருன்னு சொல்றதுக்கு நமக்கு தயக்கமாக இருக்கிறது. ஆனா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்கிற செயல்கள், நம்ம திடீர்னு எடுக்கிற முடிவுகள், அல்லது நம்ம நிந்தனைகளை அல்லது பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியாதபடி இந்த நெருக்கங்கள் வந்து நம்ம ரொம்ப போட்டு அழுத்தும் பொழுது, நம்ம பேசுகிற பேச்சுக்கள், நம்ம சொல்லுகிற
காரியங்கள், நம்ம மனிதர்களோடு கூட நம்ம ஃபேமிலியில நம்ம நடந்து கொள்ற விதங்கள், இது எல்லாமே கர்த்தர் என்னை மறந்துட்டாருன்னு நிரூபிக்கிற அளவுல அநேக வேளைகள்ல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது. அதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு ஒருவேளை இந்த காரியத்தை நம்ம மறந்திருந்தோம்னா கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை எப்பொழுதுமே நினைவுல வைத்திருக்கிற ஆண்டவர். நம்மள மாதிரி ஒரு 80% மறந்துட்டு சைலண்ட் ஆயிட்டு அதற்கப்புறம் நினைவு கூறுகிற ஆண்டவர் அல்ல. அவர் எப்பொழுதுமே நம்மை நினைத்திருக்கிற ஆண்டவர். அப்போ நம்ம வாழ்க்கையில ஒருவேளை அந்த தாமதங்கள் நடக்கும் பொழுது, ஒருவேளை ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்கும் பொழுது, நம்ம ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த தேவ மனிதர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து நாமளே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் நம்மை நிச்சயமாய் அவர் நினைவிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் வாரங்களுக்கு முன்பதாக நான் சும்மா பேசிட்டு இருந்தேன். அப்போ நான் மாம்சீகமாக தான், நானும் மனுஷி தானே அப்படி மாதிரி நான் சொன்னேன். ஒருவேளை நிறைய பேர் வேற வேற விதமாக சாட்சி சொல்லி கேட்டிருப்போம். அப்படி சப்போஸ் நான் ஏதாவது சாட்சி சொல்லணும்னு வந்துச்சுன்னா, நான் இங்கே போனேன், அங்கே போனேன், இதை தேடினேன், அதை தேடினேன், இவங்கள்ட்ட போய் சொல்யூஷன் கேட்டேன், இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம், இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது இதுக்கு சொல்யூஷனை யார்கிட்ட கேட்கலாம், அப்படி நான் இங்கே போனேன் அங்கே போனேன் நம்ம அநேகமாக சாட்சி சொல்ல மாட்டோம் போல் இருக்கு. நான் இப்படிலாம் ஜெபம் பண்ணேன்னு எத்தனை விதங்களில் ஜெபம் பண்ணி பார்த்தோமோ அத்தனை டைப்ஸ் ஆஃப் ஜெபத்தை நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பார்த்தேன். காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணி பார்த்தேன். அந்த நான்காம் ஜாமத்தில் ஜெபம் பண்ணி பார்த்தேன். நடுராத்திரி ஜெபம் பண்ணி பார்த்தேன். நான் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து ஜெபம் பண்ணி பார்த்தேன். 3 நாள் போட்டு ஜெபம் பண்ணி பார்த்தேன். இப்படின்னு ஜெபத்துக்கு எத்தனை விதங்களை நம்ம பயன்படுத்தணுமோ அப்படித்தான் நம்ம சாட்சி சொல்லுவோம் போல இருக்கு. ஆனாலும் அவர் செய்யறப்பதான் செய்வார் அப்படின்னு நான் சும்மா ஒரு ஜோக்குக்காக தான். ஆனால் வீட்டில் சாரோட நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் சொன்னேன், ஐயோ நம்மளே இப்படி சொல்லக்கூடாதுப்பா, சும்மா கூட நம்ம சொல்லக்கூடாது, நான் இத்தனை விதங்களில் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் போல இருக்கு. வேற எப்படி ஆண்டவர் நமக்கு இதை உறுதிப்படுத்துவார்? எப்படி ஒரு இக்கட்டான பிரச்சனை வரும்போது இதுக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறது அப்படின்னு எப்படி ஆண்டவர் நமக்கு செய்வார்? அஃப்கோர்ஸ் நிறைய செஞ்சிருக்கிறார். ஆனாலும் நம்ம மிஞ்சிக்கிட்டு பிரச்சனைகள் வரும் பொழுது, நம்மளுடைய எண்ணங்களை தாண்டி அவ்வளோ நெருக்கம் வரும் பொழுது மனுஷிகமாக இப்படி எல்லாம் யோசனைகள் வரதான் செய்யுது. நான் என்னைக்கு அப்படி சும்மா கேட்டனோ அன்னையிலிருந்து நான் பார்க்குற வசனங்களும் சரி, நான் பார்க்குற வீடியோஸாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எல்லாம் இப்படிதான். இந்த வார்த்தையை எக்ஸாக்டாக சொல்லியே சொல்கிறாங்க. நம்ம ஜெபிக்கிறதுல சோர்ந்து போயிருக்கலாம், ஜெபிக்கிறதுல ஆண்டவரை கேள்வி கேட்டிருக்கலாம், ஜெபிக்கிறதுல பதில் வராமல் இருக்கலாம். நான் சொன்னேன், ஐயோ ஆண்டவரை நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லி பார்த்தேன், நான் அவங்கள கேள்வி எல்லாம் கேட்கல. பட் ஆனால் பிரச்சனைகள் நிறைய விதத்தில் எல்லா சைட்ல இருந்தும் பிரச்சனைகள் வரும் பொழுது இதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு கொஞ்சம் மனுஷிகமாக யோசிச்சா கொஞ்சம் அது ஷேக் ஆக தான் செய்த. ஆண்டவரே அதிலிருந்தும் எங்களை பலப்படுத்துங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் இந்த நாளில் என்ன வசனத்தை பேசலான்னு சொல்லும் பொழுது, எங்களோட பைபிள் காலேஜ் இந்த ஜெனசிஸ் ஒரு புக்கு ஃபுல்லாக படிக்கணும்னு ஜனவரிலேயே நாங்கள் டெஸ்ட் வச்சோம். எங்கள் பிள்ளைகள் ரொம்ப அழகாக நேர்த்தியாக படிச்சுட்டாங்க. அதில் ஒருத்தர் கூட சரியா 30 மார்க்குக்கு மேலே வாங்கலைன்னு நினைக்கிறேன், இல்லை 35க்கு மேலே வாங்கலை. அதனால இந்த 50 அதிகாரத்தை ஒரு மாசத்துல நீங்க படிக்காம என்ன நீங்க பைபிள் காலேஜ் பிள்ளைகள் அப்படி சொல்லி இந்த மாசம் பிப்ரவரியிலையும் மறுபடியும் ஆதியாகமத்தை தான் நீங்க படிக்கணும். நீங்க என்னைக்கு 50க்கு 50 வாங்குறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் ஆதியாகமத்தை தான் நீங்க படிக்கணும்னு மறுபடியும் அவங்களுக்கு சொல்லிட்டு அதுல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வசனங்களை சொல்லும் பொழுது இந்த 8ஆம் அதிகாரத்தை நான் வாசிச்சு ஒரு 2 பசங்களுக்கு அவங்களுக்கு விளங்க வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை இன்னும் ஆழமாக நினைவுபடுத்தினார். எனக்கு கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி. அப்போ நோவாவை நினைவு கூர்ந்தார். அதுக்கப்புறம் நான் வாசித்த இந்த வசனங்கள் எல்லாம் ஒன்னொன்னா பரிசுத்த ஆவியானவர் காட்டிட்டே இருந்தார். அப்போ இத்தனை பேரை நினைவு கூர்ந்தார் வரும்பொழுது நிச்சயமாய் அவங்களோட வாழ்க்கையில நம்ம கேட்ட கேள்விகளோட அவங்க பல கேட்டிருக்கலாம், கேட்காம இருந்திருக்கலாம். ஆனா அவங்க வாழ்க்கையில நம்மை விட அதிக வருஷங்கள் அதிக காலங்கள் ரொம்ப பொறுமையா ஆண்டவருடைய சமூகத்துல அவர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொண்டு அவர்கள் காத்திருந்தார்கள். ட்ரெமெண்டஸ் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த காத்திருப்புக்கு செய்த ரிசல்ட் அது பயங்கரமானதா இருக்கிறது. சாதாரணமான ஆசீர்வாதத்தை ஒருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்கல. அப்போ கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியம், கர்த்தர் இவர்களை நினைத்தருளினார்னு சொன்னா நம்பர் 1 முதலாவது அதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளலாம், நம்முடைய வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தி புரிஞ்சு கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார்னு சொன்னா முதல்ல
ஒரு ஸ்டெப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து நம்ம போவோம். நம்ம கேட்ட கேள்வி நம்ம பதில் சொன்னது போல கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல. மறக்கிறது அவருடைய குணாதிசயம் அல்ல. அவர் மறப்பதில்லை, மறக்க மாட்டார். நான் மாற மாட்டேன், நான் விலக மாட்டேன், நான் கைவிட மாட்டேன், நான் வெறுத்து விட மாட்டேன். இப்படிதான் வசனங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அதுல நமக்கு எல்லாம் ரொம்ப தெரிந்த ஒரு நல்ல ஒரு உவமையோடு கூட ஒரு கம்பாரிசனோட ஆண்டவர் சொல்லணும்னா ஏசாயா 49வது அதிகாரம், ஏசாயா 49வது அதிகாரம் 15-14 இருந்து வாசிப்போம். 14, 15, 16 வசனங்கள். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14, 15, 16. கர்த்தர் என்னை கைவிட்டார், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏன்? அடுத்த வசனம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன்னாக இருக்கிறது. இப்போ ஏசாயால நம்ம வாக்குத்தத்த வசனங்களை வாசிக்கும் போது 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிங்க. 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த மறக்கப்படுவதில்லைங்கிறத இந்த ஜனங்களுக்கு உணர்த்துவதற்காக ஏசாயா 40வது அதிகாரத்திலிருந்து 66வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எண்ணற்ற வாக்குத்தத்தங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவர் கம்பேர் பண்ணி இந்த அவங்க சிறையிருப்புக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களை மறுபடி கொண்டு வருவேன்னு சொல்றதுக்காக ஆண்டவர் அவங்களை ஊர்ஜிதப்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்ப அழகான ஆழமான வார்த்தைகள் அவர் சொல்கிறார். வானமும் பூமியும் மாறினாலும், பகல் இரவுங்கிற நியமங்கள் மாறினாலும் அது கூட மாறும் போல, ஆனா நான் இஸ்ரவேலை வெறுத்து விட மாட்டேன், நான் இஸ்ரவேலை ஒதுக்கிட மாட்டேன், நான் எப்ராயிமை கைவிட மாட்டேன், நான் நினைவு கூறுகிறேன், நான் மறக்க மாட்டேன். ஏன்? நான் அவர்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் அவர்களை உருவாக்கினேன். உருவாக்குனது மாத்திரமல்ல, அவர்களை என் கைகள்ல பொறித்து வைத்திருக்கிறேன், வரைஞ்சு வச்சிருக்கிறேன். ஐ ஹவ் என்கிரேவ்டு தம், அப்படின்னா அவர்களை செதுக்கி வச்சிருக்கிறேன் என்னுடைய உள்ள கைகள்ல. அவர்கள் எப்பொழுதும் என் கண்ணு முன்னாடியே தான் நிற்கிறாங்க. 24 மணி நேரமும் 24/7 ஆல் டேஸ், எல்லா வருஷம் முழுவதுமாக அவர்கள் உயிருள்ள நாட்கள் வரைக்கும் என் பிள்ளைகள், நான் உருவாக்கினவர்கள், நான் தெரிந்து கொண்டவர்கள், நான் அபிஷேகம் பண்ணினவர்கள் எனக்கு முன்பாக இருக்கிறதுனால நான் அவர்களை மறக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் ரொம்ப ஆணித்தரமாக அவர் சொல்வார். என்ன வேத வசனம் சொல்லுகிறது? அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, அவர் பொய் சொல்லுகிற ஆண்டவரும் கிடையாது, அவர் ஒன்று சொல்லிட்டு செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் மாறி மாறி பேசுறவர் அல்ல. அவர் இதோ ஒன்று சொல்லிட்டு ஐயோ தப்பா சொல்லிட்டேன், மாறி மாறி கொஞ்சம் அடிச்சிடுவோம், அடுத்து வேற மாதிரி மாத்தலாம், அப்படி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிற ஆண்டவர் கிடையாது. அவர் மாறாதவர், நம்மை மறக்காதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் நினைத்தருளினார்ன்ற அந்த வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அர்த்தமே அவர் மறக்கல, அவர் மறந்துட்டு நினைவு கூறுகிற தேவன் அல்ல, அவர் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய கேரக்டரே மறக்கிறது கிடையாது. அப்போ அவருடைய கேரக்டரை பத்தி இன்னும் வேதம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது. வாசிப்போம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, he is an omniscient God. அப்படின்னா ஆல் நோயிங், எல்லாவற்றையும் அறிந்த, அறிவில் பூரணரான, அறிவில் மகத்துவமான, அதாவது அவருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்லணும்னு முடியாத அளவுக்கு சகலவற்றையும் அறிந்த, நம்முடைய உள்ளிந்திரியங்களை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய யோசிக்கிற காரியங்களை, நம்முடைய அந்தரங்கங்களை, வெளியரங்கங்களை எல்லாவற்றையும் அவர் அறிந்த ஆண்டவராயிருக்கிறார். அப்புறம் எப்படி நம்மளை மறப்பார்? அப்புறம் எப்படி நம்மளை கொஞ்ச நாள் அப்படி சைலண்டா அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் வருவார்? அவருடைய கேரக்டரே அது கிடையாது, அவருடைய நினைவு அப்படி கிடையாது, அவருடைய யோசனையும் அப்படி கிடையாது. வாசிப்போம், ஒரு வசனமாக வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தீர்க்குமானால் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இது ஆம்னிசியன்ட் காட் அல்லது ஆல் நோயிங் காட். அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம்
கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு மறைவானது அல்லது அவர் மறந்து போய் அவருடைய பார்வையிலிருந்து விலக்கி விடுகிறது அல்லது அவர் யோசிக்காம இருக்கிறதுன்னு ஒண்ணுமே இல்லை. அவருடைய பார்வைக்கு எல்லாமே வெளியரங்கமா எப்போதுமே இருக்கிறது. அதனால அவர் நம்மை தெரிந்து கொண்டிருப்பாரானால், நம்மை அழைத்திருப்பாரானால், நம்ம மீது அன்பு செலுத்தி இருப்பாரானால், நம்மை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வாசிங்க, சங்கீதம் 147 5ஆம் வசனம், யோபு 37ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சங்கீதம் 147 5, யோபு 37 16. பெரியவரும் மகா பலனுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாததா இருக்கிறது. யோபு 37 16 வாசிப்போம். பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கையும். சங்கீதம் 147 வாசிச்சோம். அவருடைய அறிவு அளவில்லாதது. யோபு சொல்லுகிறார் பூரண ஞானம் உள்ளவர். இதுல யோபு உள்ள 39ஆம் அதிகாரத்துல வரிசையா எங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அவருடைய அறிவு எவ்வளவு அளவில்லாததா இருக்கிறது, அவர் எவ்வளவு பூரண ஞானம் உள்ளவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் யோபுட்ட கேட்கிற கேள்விகள் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் போது அவர் கேட்பாரு, இப்போ சும்மா ஜோம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் உனக்கு நடக்கிறது, உனக்கு கேட்கறது நடக்கலைன்னா உன்னோட எல்லாமே நீ இழந்துட்டன்ற ஒரே காரணத்தினால நீ இவ்வளோ பேசுறிய யோபு. நான் உலகத்தை உண்டாக்கும் போது எங்கிருந்தேன், நான் வானங்களை உண்டாக்கும் போது எங்கிருந்தேன், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது எங்கிருந்தேன், நான் காற்றெல்லாம் என் கைகளை வச்சிருக்கும் போது நீ எங்கிருந்த, எல்லாத்தையும் நான் உண்டாக்கும் பொழுது நீ எங்க இருந்த, இப்போ என்னை கேள்வி கேட்கறதுக்குன்னு ஆண்டவர் யோபுவை கேட்பார். அந்த 39ஆம் அதிகாரத்துல அவர் கேட்கிற கேள்வியே பயங்கரமா இருக்கும். அப்போ ஆண்டவருடைய அறிவு அளவில்லாதது, அவருடைய பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது, அவர் பூரண ஞானம் உள்ளவரா இருக்கிறார். அவருக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஒருத்தர் தேவையில்லை. ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து. அவருக்கு ஆலோசனைக்காரராய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார்? இப்போ இதை நல்லா வாசிச்சு பார்ப்போமே. ஆனால் ஆண்டவரை நீங்க கொஞ்சம் மறந்துட்டீங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா அறிவை உணர்த்துறது. தம்மை நியாய வழியில உபதேசிக்கலாம். ஆண்டவரை நீங்க வாக்குத்தத்தம் பண்ண தேவன், நீங்க உண்மை உள்ளவர், ஆனா பாருங்க நீங்க நியாயம் தானே செய்யணும், ஐயோ பாவம் நீங்க மறந்துட்டீங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி நியாய வழியில அவரை உபதேசிக்க, தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்க. ஆண்டவர் நோவாவை பாருங்க, அவரை பேடைக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிட்டீங்க. ஆண்டவர் அண்ணாடு பாருங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்க, நீங்க கேட்க மாட்டீங்க. ஆண்டவர் லோத் அங்க இருக்கிறார், நீங்க அடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. இப்படி யாராவது அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க? இப்படி யாராவது அவருக்கு உபதேசிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? இப்படி யாராவது அவரை கேட்டுட்டே இருந்தாங்களா? நம்ம ஜெபிக்கிறோங்கிற பேர்ல, நம்ம ஆண்டவரை கேட்கிறோங்கிற பேர்ல இதெல்லாம் செய்யறோம். அவருக்கே அறிவை உணர்த்தி இப்படி செய்யுங்க ஆண்டவரே, ஒரு பிளான் போட்டு நம்ம பிரச்சனை தீரணும். ஆனா சொல்லியும் வேலையும் அந்த வழியையும் டைமையும் இதுக்குள்ள செய்யுங்க ஆண்டவரே, இந்த டைம் பீரியடுக்குள்ள செஞ்சுருங்க, இப்படி செஞ்சுருங்க, இப்படி அவங்கள பேச வச்சுருங்க, அவங்க என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க அவங்களை இப்படி மாத்திருங்க. எல்லாம் நம்ம பயங்கரமா ஆண்டவரோட பெரியாளாய் அவருக்கு அறிவை உணர்த்தி அவரை நியாய வழியில உபதேசிச்சு அவருக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தாலே அப்பா தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடைய ஆலோசனை பண்ணினார்? அவருக்கு ஆலோசனை அப்படி தேவையில்லை. அவர் பூரண ஞானம் உள்ளவர். நமக்கு நம்ம நினைக்கிற நேரத்துல நம்ம விரும்புற மாதிரி நம்ம போட்ட பிளான் மாதிரி எதுவும் நடக்காத ஒரே காரணத்தினால பூரண ஞானம் உள்ளவரை பார்த்து பிளான் போட்டு கொடுக்க, நோட்டிஃபிகேஷன் அனுப்ப, அப்பப்போ ரிமைண்டர் அனுப்ப, அப்பப்போ அவரை கேள்வி கேட்க, அவரை விட்டு இதுக்கு தான் இந்த ஆண்டவரை நான் ஜெபம் பண்ணி சும்மாவே இருந்திருக்கலாம். அப்படியெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அவரை பயங்கரமா பேச விசுவாசத்தை விட்டே வழி போய் இதுக்கு தான் அவருக்கு ஜெபிக்கிறதே இல்லை. என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு தான் பிரச்சனை. இதுக்கு தான் நான் சும்மாவே இருந்திருப்பேன், என்ன போய் ஜெபிக்கணும்னு சொல்லி முழங்கால் என்னைக்கு போடணும் அன்னைக்கு தான் ரொம்ப பிரச்சனை வருது. அப்போ வேதத்துல இருக்கிறதுக்கு எல்லாம் முரண்பாடா நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டு நம்மளுடைய சூழ்நிலைகள்னால இங்க வந்து கேள்வி கேட்ட ஆண்டவர் மறந்துட்டாரா? இல்லப்பா ஆண்டவர் மறக்கல அப்படி ரொம்ப பெருமிதமா
சே ஆண்டவர் மறக்கலை அப்படியெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மை நினைவுபடுத்த விரும்புகிறார். அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பூரண ஞானம் உள்ளவர். அவருக்கு அறிவை உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யாருடைய ஆலோசனையை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய டைம் பீரியட் தனி. அண்ட் ஹீ இஸ் நெவர் லேட்னு வேதத்துல சொல்லுவாங்க. செத்து 4 நாளாய் அடக்கம் பண்ணலாம், ஆனா அவருக்கு அது லேட்டு கிடையாது. அவருக்கு அதுதான் டைமிங். அவர் 4 நாளாய் கல்லறைக்குள்ள போனாலும் அவரால் உயிரோடு எழுப்ப முடியும். நமக்கு அந்த 4 நாளைக்கு முன்னாடி நடக்கல, அதனால என்ன பிரச்சனை? அதனால அவருடைய வல்லமை குறைந்து போகல. அவர் எதையோ தப்பா செஞ்சு திருத்தல. அவருக்கு அறிவு குறைஞ்சு போய் அவர் வேற எதையோ செய்யணும்ன்றதை மறந்துட்டு அவர் செய்யாம இல்ல. அநேக வேளைகள் நம்முடைய பேச்சுகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய யோசனைகள், நம்ம நடந்துக்கிற காரியங்கள் இந்த வேத வசனத்துக்கு படி அவருக்கே உபதேசிக்கிறவைகளாய், அவருக்கே அறிவை உணர்த்துகிறவர்களாய், பூரண ஞானவருக்கே, சகலத்தையும் அறிந்தவருக்கே நம்ம ஆலோசனை சொல்கிறவர்களாய் இருந்து கொண்டு அவர் மறக்கலங்கிறத நினைச்சிருந்தாலும் அவர் மறந்துட்டாருங்கிறபடி வாழ்கிறவர்களாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இதை நிச்சயமாக ரொம்ப அன்போடு கூட நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. அது அவர் கேரக்டர் இல்ல, அது அவருடைய நினைவு அல்ல. அவர் அப்படி உருவாகல. அவருடைய அறிவு அளவிடப்பட முடியாதது, அவருடைய யோசனைகள் அளவிடப்பட முடியாதது. அவர் நம்மை நினைத்திருக்கிறார்னா அவர் நினைவிலேயே வைத்திருக்கிறார். நீங்க சொன்னது போல அவர் செய்யறதுக்கு ஒரு டைம் பீரியட் ஆகும். அதற்காக நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய குணாதிசயங்கள் அவர் நம்மளை மறந்துட்டாருன்னு சொல்றது படி இருக்கவே கூடாது. முக்கியமாக ஏசாயா 40 வாசிச்சது படி அவருக்கு அறிவை உணர்த்துகிறவர்களாய், அவருக்கு அட்வைஸ் பண்றவங்களா, அவருக்கு பிளான் போட்டு தர்றவங்களா நம்ம ஜெபிக்க கூடாது. நம்முடைய ஜெபம் தெளிவானதா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபிக்கலாம். ஆனா அதவே நம்ம ரொம்ப பெரியவராயும் ஆண்டவர் நம்மளுக்கு வேலைக்காரராயும் நம்ம யோசிக்க கூடாது. அநேக வேலைகள் அப்படிதான். நம்ம ஸ்கிட்டு போட்டு நம்ம பிள்ளைங்க அழகா ஜெபிச்சாங்க இல்லையா? நிறைய விதமான ஜெபங்கள், ஷாப்பிங் லிஸ்ட் மாதிரி, இதை கொடுத்துருங்க, அதை கொடுத்துருங்க, இதை பண்ணிடுங்க, இப்போ ஒண்ணு அப்போ ஒண்ணு, அப்படி மாதிரிதான் நம்மளுடைய ஜெபங்கள் அநேக வேலைகள்ல இருக்கிறது. அப்படி இல்லைன்னா கடமைக்காக ஜெபிக்கிறது, அப்படி இல்லைன்னா எதை சொல்லிட்டாருங்கிறதுக்காக செய்ய. இது எல்லாம் கர்த்தரை நம்ம மறந்துட்டாருங்கிறத நினைவுபடுத்துற மாதிரியான செயல்களை நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்மை நினைத்திருக்கிற ஆண்டவர், அவர் நம்மை மறக்கிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. மீகா 6ஆம் அதிகாரம், மீகா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் அவருடைய சமூகத்துல என்ன இருக்காமா? என்ன இருக்குது? ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருடைய சமூகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவர் மறக்க மாட்டாரு, அவருடைய நினைவு பயங்கரமானது, அவர் அப்படி அவர் இப்படி சொன்னா கூட அநேக வேளைகள்ல அவர் மறந்துட்டாரோ அப்படின்னு கேட்கிறோம்ல, அதுக்காக நம்ம புரிய வைக்கிறதுக்காக இந்த ஆந்த்ரோபோமார்பிசம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு உருவகப்படுத்தி சொல்லுவாங்க. அவர் ஒரு புக்கு வச்சிருக்கிறார், அவர் உங்களை மாதிரி டைரி குறிப்பு வச்சு எழுதி வச்சுட்டு இருக்கிறாருன்னு சொன்னாவது உனக்கு புரியுமா? நீ பேசுற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கார். நீ பேசுற ஒவ்வொரு செயல்களையும் அவர் தம்முடைய ஞாபக புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார்னு சொன்னாலாவது நமக்கு நிச்சயமா நம்முடைய உள்ளத்துல புரியுமா? அவர் மறக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம டைரியில எழுதி வச்சுட்டு என்ன எழுதணும்னு மறக்கிறவங்க நம்ம. ஆனா அப்படி இல்லை ஆண்டவர். நம்ம எழுதுற மாதிரி அவர் எழுதுறதை ஒப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் ஞாபக புஸ்தகம் வைத்திருக்கிறார்னு சொல்றது நம்மை அவருடைய செயல்களை, அவருடைய விதங்களை நாம புரிந்து கொள்வதற்காக அவர் அவ்வளவாக நம்மை நினைவுல வைத்திருக்கிற ஆண்டவர். ஏனென்றால் அந்த வசனம் ஏசாயா நம்ம வாசிச்சோம், உங்களுடைய உள்ளங்கையில அவர் பொதித்து வைத்திருக்கிறார், அல்லது பொதிந்து வைத்திருக்கிறார், அல்லது செதுக்கி அவர் வைத்திருக்கிறார். அவர் உள்ளங்கையை பார்க்கும் பொழுதெல்லாம் அப்படி நினைவு வச்சுக்கோங்க, கை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களை தான் அவர் பார்க்கிறார். அவர் இப்படி தன்னுடைய உள்ளங்கையை பார்த்தா உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரை அவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்களை அவர் நினைவு கூறுகிறார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை சகலமும் அவருடைய பார்வைக்கு முன்பாக மறைவானதாக அல்ல, அது வெளியரங்கமாகவே இருக்கிறது. அப்போ கர்த்தர் உங்களை மறக்கிற, நம்மை மறக்கிற தேவன் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அல்லது கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார், ராகேலை நினைத்தருளினார், அன்னாளை நினைத்தருளினார், ஆபிரகாமை நினைத்து லோத்தை காப்பாற்ற அவர் காரியங்களை செய்தார். அவர் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தவராய் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நினைத்தருளினார் என்று சொல்லும்போது அது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? இரண்டாவதாக அந்த வார்த்தை, எபிரேய வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவர் நினைத்தருளினார்னு சொன்னா God remembers மாத்திரம் அல்ல, God acknowledges. அந்த acknowledgesங்கிற ஆங்கில வார்த்தைக்கு தமிழாக்கத்தை சரியா சொல்லணும்னா அவர் சொன்னதை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் நோவா கிட்ட, அதை உறுதிப்படுத்தினார். அந்த நான் வரும்போதுதான் கேட்டுட்டு இருந்தேன், அக்னாலஜின்றதுக்கு எப்படி தமிழ்ல அதை நம்ம சரியா புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, சாதாரணமா ஒரு போஸ்ட் போட்டா, ஒரு ஸ்பீட் போஸ்ட் போட்டா, ஒரு கொரியர் அனுப்புனா அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து போய் சேர்ந்தவங்களுக்கும் நமக்கும் அக்னாலஜ்மெண்ட் வருது இல்லையா, உறுதிப்பாடு செய்யறாங்க இல்லையா. அந்த லெட்டர் நீங்க அனுப்புனது இந்த தேதியில போய் சேர்ந்துருச்சு, அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்ற அக்னாலஜ்மெண்ட் நம்மளும் பெற்றுக்கொள்கிறோம், அவங்களும் பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட், அந்த உறுதிப்பாடு தான் இந்த ஜாகர்ங்கிற எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தமாயிருக்கிறது, நினைவு கூறுதல்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தமாயிருக்கிறது. அப்படின்னா கர்த்தர் நினைவு கூர்ந்தாருங்கிறது அல்ல, கர்த்தர் அந்த அவர்களை பற்றின நினைவை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். அப்படின்னா ஏதோ ஒன்று செய்ய போகிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நினைவு கூர்ந்தார்னு எபிரேய மொழியில படிக்கிறதுக்கு அது இப்படியும் படித்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தும்படியாய் ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதற்காக இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நோவாவுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தும்படியாய் அவனை பேழையிலிருந்து கொண்டு வரும்படி இறங்கினார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து லோத்தை காப்பாற்றும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையை, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை உறுதிப்படுத்தும்படியாய் லோத்தை சோதோம் குமாராவை விட்டு அவர் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார். கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். கர்த்தர் தான் அவருடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அப்போ கர்த்தர் ராகேலுக்கு, ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு செய்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தும்படியாய் ராகேலுடைய கர்ப்பத்தை திறந்து அவளுக்கு பிள்ளைகளை பெறுவதற்காக அவர் இறங்கி வந்தார். அவருடைய ஜெபத்தை கேட்டார், அவளுக்கு செவி கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லும் பொழுது அன்னாளுக்கு செய்த வாக்குத்தத்தத்தின்படி அதை உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் அவளுக்கு இறங்கி வந்து அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நினைத்தருளினார்னு சொல்லுகிற வார்த்தை அவர் அடுத்து செய்கிற வேலையோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. அவர் மறந்துட்டு போய் ஐயோ நினைச்சு பார்த்தேன்னு சொல்றதுக்காக அல்ல, அவர் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் எங்களை நினைச்சிட்டு இருக்கார், அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருங்கிறத அவர் உறுதிப்படுத்துவதற்காக, அதை வெறும் வார்த்தையினால உறுதிப்படுத்துவதற்காக அல்ல, ஒரு ஏதோ மிகப்பெரிய செயலை செய்து உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் நினைத்தருளினார்ங்கிற வார்த்தை எனக்கு விளங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல வாசிச்சு பார்ப்போம். இப்போ ஒன்னு நான் சொல்லிட்டேன், ஆனா ஏற்கனவே நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசினா, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். அவர் நினைத்தருளினார்னு சொன்னதுக்கு அடுத்து என்ன இருக்குங்க? தேவன் எல்லாம் சேர்ந்தே வாசிப்போமே. ஆதியாகமம் 8:1. தேவன் பூமியின் மேல் காற்றை வீசப்படினார், அது என்ன பண்ணுச்சு? அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அப்ப இது ஒண்ணு மட்டும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் அடுத்த இன்சிடென்ட்ஸ்க்கு போலாம். எல்லாமே இதுதான் சொல்ல வருகிறது. கர்த்தர் நினைத்தருளினார்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், இந்த எபிரேய வார்த்தை விளக்குகிற அர்த்தம் அவர் உறுதிப்படுத்தி ஒரு ஆக்ஷனை செய்யறதுக்காக அவர் இறங்கினார். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அவர் அக்னாலேஜ் பண்ணார், அவர் உறுதிப்படுத்தினார்னு சொல்லும் பொழுது இமீடியட்டா கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார். அப்பொழுது அவர் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில ஆண்டவர் மறந்துட்டார், அவர் சைலண்டா இருக்கிறார், அவர் தாமதிக்கிறார், டிலே ஆகுதுன்னு சொல்லும் பொழுது நம்ம இருக்கிற சூழல் கடலுக்கு நடுவுல தனியா ஒரு டிரெக்ஷனே இல்லாம, ஒரு எங்க போறதுங்கிற போக்கே இல்லாம தன்னந்தனியாய் தவித்து கொண்டிருக்கிறது போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது அவர் பலத்த காற்றை வீச பண்ணி கொந்தளிக்கிற எல்லாவற்றையும், நம்மை சுற்றி ஜலம் பெருகி நம்மை அமிழ்த்துகிற சூழல்களையும் அவர் அமர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளை டேக் ஓவர் பண்ணுகிறவரா. ஒருவேளை பிரச்சனைகள் நம்மளை அழுத்தி போடுற மாதிரி சிச்சுவேஷன் தெரியலாம், சர்க்கம்
சர்க்கம்ஸ்டான்ஸ் சூழ்நிலைகள் அப்படி தெரியலாம். வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார், ஜலம் அமர்ந்தது. அப்படி வாசிச்சு பாருங்களேன், எவ்வளவு அழகான ஆண்டவர். அவர் நினைத்தருளினார். நான் மறந்துட்டு வந்துட்டு ஐயோ நான் இப்ப செய்யறேன்னு சொல்லல. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவருடைய சரியான நேரத்துல உறுதிப்படுத்துவதற்காக பிரம்மாண்டமாய் அவனை சுற்றி இருந்த ஜலத்துக்கு மேல காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் கீழே போயிட்டே இருந்துச்சு. ஒருவேளை நோவா அந்த ஒரு வருஷ காலத்துல நினைச்சிருக்கலாம் இந்த தண்ணி கீழே போறதுக்கான வாய்ப்பு இல்லை, எல்லா இடத்துலயும் தண்ணி, ஆழத்தின் ஊற்றுகள் திறவுண்டது, வானத்தின் மதகுகள் திறவுண்டது, எல்லா இடத்துலயும் தண்ணி வரும் பொழுது எங்க ட்ரெயின் அவுட் ஆகும் இந்த தண்ணி, எப்படி இது காணாம போகும், எப்படி இது வற்றி போகும், எல்லா இடமே ஈரப்பதமா இருக்கும்போது எப்படி இது காயும், இதுக்கான சிச்சுவேஷன், இதுக்கான சூழ்நிலை இல்லவே இல்லைங்கிறத ஒருவேளை நோவாவும் நோவாவோட கூட இருக்கிறவங்க யோசிச்சிருக்கலாம். ஒருவேளை நோவாவுக்கு குடும்பத்தினரா இன்னைக்கு நம்ம இருக்கோம்னா எப்படி இருந்திருக்கும்? நோவாவை பேழைக்குள்ள நிம்மதியா இருக்க விடாம அவனை போட்டு கேட்கிற கேள்வியில் அவன் தண்ணிக்குள்ளே குதிச்சு, நான் பேழையில இருக்கிறத விட இந்த தண்ணியில குதிச்சு எங்க அப்படி நீதி எங்கட இருமா போய் பார்த்து வரேன் என்னதான் நடக்குதுன்னு அப்படி அவனை வெளியே பிடிச்சே தண்ணீர் போல நம்ம யோகாவுடைய குடும்பத்தாரா இருந்தா எப்படி இருந்திருப்போம்? ஒரு வருஷம் அவ்வளோ அமைதியா ஆண்டவர் ஓகே, ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார், என்னை உள்ள போன்னு சொல்லவர் நிச்சயமா என்னை வெளியே கொண்டு வருவார்னு நம்பி நல்ல வேலை நோவாவுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணலன்னு வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி எந்த வசனமும் இல்லை. அவன் குடும்பத்தோடு வந்து கர்த்தருக்கு பலியிட்டான், அவன் பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான்னு தான் வேதவசனம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, பிரச்சனைகள் வரும் பொழுது சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளுக்கு சாதகமானது வரவே வராது. பல முறை கேட்டிருக்கிறோம், பல முறை இதைத்தான் நம்ம கேட்கிறோம், ஆண்டவர்கிட்ட வரும் பொழுதுலாம் இதைத்தான் நம்ம கேட்கிறோம். ஆனாலும் நம்முடைய வார்த்தைகள்னால, நம்முடைய செயல்கள்னால நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்கிறவர்களா, அவருக்கு அட்வைஸ் பண்ணுகிறவர்களா, அவரோட டைம் பீரியடை பொறுத்துக்க முடியாதவர்களாய், அந்த வெயிட்டிங் பீரியட்ல பொறுமையாய் காத்திருக்க முடியாதவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவரே நம்ம அவருடைய வல்லமையவே அலசி பார்க்கிற அளவுக்கு நம்மளை உயர்த்தி கொள்கிறோம். அது மிகவும் தவறான காரியம் என்று இவர்களுடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ளலாம். நோவாவை கர்த்தர் நினைத்தருளினார், காற்றை வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது. ஜலம் நோவாவை அமிழ்த்தல, நோவா தான் ஜலம் வற்றி போனதுக்கு அப்புறம் பேழையை விட்டு வெளியே வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29 வசனத்துல. ஆதியாகமம் 19:29. லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து என்ன பண்ணாராமா? தப்பி போகும்படி அவர் அனுப்பிவிட்டார். அவர் அந்த சமபூமியின் எல்லா பட்டணங்களையும் அழிச்சுட்டே வரும்போது, சுற்றி சுற்றி அழிவு நடந்து கொண்டே வரும் பொழுது, இங்க இன்னொரு வசனத்தை, இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். லோத்துவும் ஆண்டவருக்கு பிரியமான பையனாதான் இருந்திருப்பார். அவர் தேவ மனிதனாதான் இருந்தார். அவர் ஆபிரகாமோட சொந்தக்காரரா இருந்தார். கர்த்தரை தெரிந்து கொண்டவராதான் இருந்தார். ஆனா இந்த வசனம் ஒருவேளை கர்த்தர் லோத்தை நினைவு கூர்ந்து அவரை அழிவில் இருந்து பாதுகாத்தார்னு சொல்லப்பட்டிருக்கலாம். அஃப்கோர்ஸ் லோத்தை தான் பாதுகாத்தார், அதுல தப்பு, அதுல மாற்றுக்கிறது ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் அதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்த லோத்தை தப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு வாக்கு பண்ணிட்டார்னா அதை நிச்சயமா செய்வார். அது யாருக்குனாலும் நிச்சயம் அதை செய்யாமல் அவர் போகவே மாட்டார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேவனாய் அவர் இருந்ததுனால அதை உறுதிப்படுத்த கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து லோத்தை தப்புவித்தார். அது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும். டைரக்டா அவர் லோத்தை நினைத்து அவரை அழிவிலிருந்து தப்புவித்தார்னு ரொம்ப சிம்பிளா அவங்க சொல்லியிருக்கலாம். அதுதான் நடந்தது. லோத்தை தப்புவித்தார், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்த லோத்தை அந்த அழிவில் இருந்து அவர் வெளியே கொண்டு வந்தார். அவர் காப்பாற்றினார். அழிவு சுற்றி சுற்றி வரும் பொழுது அவர் லோத்தை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. இந்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது ரொம்ப அழகா அவர் எழுதுவார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். ஒரு செகண்ட் மட்டும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இருந்து சகோதரரை சேர்ந்தே வாசிப்போம். ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாததற்கு எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில்
பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். இவர் சொல்றது பாருங்க, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்களுடைய பலத்துக்கும் மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் தான் எங்களுக்கு வந்துச்சு. அதனால எங்களுடைய விசுவாசமே எப்படி மாறிடுச்சு? சரி, ஓகே, செத்து போயிடுவோம் ஆண்டவருக்காக, மரணம் வரும் என்று என்ன பண்ணாங்களாமா? நிச்சயத்தில் அது எப்படி இருக்கு பாருங்க, அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரீம். சரி, இனி ஆண்டவர் நம்மளை தப்புவிக்க மாதிரி இல்லை, செத்து போயிடுவோம், சரி ஓகே, ஆண்டவருக்காக நம்ம உயிரை விட்டோம், ஊழியம் செஞ்சோம், அல்ல பிரச்சனைகள் வந்துச்சு, பாடுகள் வந்துச்சு, ஆண்டவருக்காக நம்ம ஜீவனை கொடுத்தோம் என்று சொல்லி அந்த மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றோம் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இதைத்தான் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலையும் 27ஆம் அதிகாரத்தில் அந்த யூரோக்கிலிதான் என்கிற காற்று வந்து அவர் கப்பல் சேதத்துல அடிபடும் பொழுது அவர் அதை தான் சொல்லுகிறாங்க, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு அற்று போயிற்று. அங்க கடல்ல துறைமுகத்துக்கு ஓடி அதுக்கு ஓரமா எங்களுடைய படகை நாங்க மெதுவாக நடத்தலான்னு வந்திருந்தோம். ஆனாலும் காற்று அடிக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு அற்று போயிற்று. 20ஆம் வசனம், 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 27:20 வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. ஆனாலும் அவர் பவுல் சொல்லுகிறாரு, ஒரு தேவதூதன் என்கிட்ட வந்தாரு, பயப்படாதுன்னு சொன்னாரு, நீ நிச்சயமா போய் ரோமாபுரியில் எனக்காக சாட்சி கொடுக்கணும்னு சொன்னாரு, அதனால எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அல்லேலூயா. 25ஆம் வசனத்துல வாசிங்க. ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்துல நம்பிக்கையா இருக்கிறேன். இதை நம்ம எதுக்கு சொல்லுகிறோம்? ஒருவேளை லோத்துக்கு அப்படியே யோசிச்சிருக்கலாம். லோத்து பொறுத்தளவுல அவரை சுற்றி இருக்கிற பட்டணங்கள்ல அழிவு வந்து கொண்டே இருக்கிறது, அவரை சுற்றி அக்கினியும் கல்மழையும் விழுந்து கொண்டே இருக்கிறது, அவருடைய பட்டணத்து மனிதர்கள் எல்லாம் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை நினைத்தருளி அவருக்கு செய்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தும்படியாய் அவரோடு கூட இருக்கிற அந்த ஆழமான நெருக்கமான ரிலேஷன்ஷிப்னால அவருடைய உறவினனான லோத்தை அவர் அழிவில் நின்று தப்பு வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களையும் அவர் தப்பு வைப்பார். உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. உங்கள் குடும்பத்தினருக்காக நீங்க செய்கிற ஜெபத்தையும் அவர் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. ஜெபத்துல மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமா வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற விதத்துல ஜெபம் பண்ணுங்க. அவரை கேள்வி கேட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவருக்கு ஆலோசனை பண்ணி அவருக்கே பிளான் போட்டு கொடுக்குற மாதிரி ஜெபிக்க வேண்டாம். அப்படி இவங்க யாரும் ஜெபிக்கல. ஆனால் வேதம் அழகாக சொல்கிறது, இதை அழிக்க போறேன்னு ஆபிரகாம் கிட்ட சொல்லும் போது எல்லாரும் போயிட்டாங்க. ஆபிரகாம் பின்னும் கர்த்தருடைய சமூகத்துல நின்று கொண்டிருந்தார். அதை கற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே. அவன் கேள்வி கேட்கல, அழிக்க போறீங்களா ஆண்டவரே? Okay, I'm not going. I will stand here. நான் என்னுடைய இடத்துல நின்றுட்டு இருக்கேன் ஆண்டவரே. நான் உங்களை கேள்வி கேட்க மாட்டேன், என்னுடைய விசுவாசத்தை நான் குறைச்சிக்க மாட்டேன், உங்களுக்கு நீங்க நியாயமான வழிகள் எதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன். நான் என் பொசிஷன்லேயே நான் நிற்கிறேன் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்வோமே. ஆனால் கர்த்தரை கேள்வி கேட்கிறவர்களாக, கர்த்தர் என்னை மறந்து விட்டார்னு சொல்லுகிறவர்களாக நாம் வாழ முடியாது. ஆனால் அது ரொம்ப கடினமான காரியம். ஆபிரகாமை போல கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் எப்பொழுதும் கர்த்தரை ஒரு பெரிய லெவல்ல பார்த்து அவரை ஒரு மகிமைப்படுத்துகிற கனப்படுத்துகிற அளவுல அவர் சொல்லிட்டார், அழிக்க போறேன்னு அவர் சொல்லிட்டார். என் பையன் அங்க இருக்கிறான், என்னுடைய சொந்தக்காரர்களோ அங்க இருக்கிறான், நான் அவருடைய சமூகத்தை விட்டு போகலை, நான் நின்றுட்டு இருக்கேன். நான் குறை கூறல, நான் நின்றுட்டு இருக்கேன். நான் புலம்பல, நான் அவருடைய சமூகத்துல நிக்கிறேன். நான் அவருடைய விசுவாசத்தை கேள்வி கேட்கல, அவருடைய சமூகத்துல நிக்கிறேன். அவருடைய அவ்வளோ பெரிய என் வாழ்க்கையில் அவர் பாஸ்ட்ல செஞ்ச எல்லா காரியத்தையும் நான் மறக்கல. அவர் சமூகத்துல நான் நின்று கொண்டே இருக்கிறேன். நான் வெயிட் பண்றேன், எனக்கு அவர் மனம் இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த விசுவாசம் நமக்கு இருக்குமே ஆனால் கர்த்தர் நம்மை அக்னாலேஜ் பண்ணுகிறவராய், நம்மை நினைத்தருளி நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவராய் அவர் இருப்பார். அடுத்த வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள். ஆதியாகமம் 30, 22, 23, 24. தேவன் ராகேலை நினைத்தருளினார். தேவன் செடி கொடுத்து அவர் கற்பதற்கும்படி செய்தார். அவர் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். ஆமென். 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு என்ன சொல்கிறாரு? தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா அப்படி அவர் சொல்லுகிறாரு. இங்க ராகேலம்மா சொல்றாங்க, தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவளுக்கு யோசேப்பு என்று பெயரிடுகிறாள். இங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் தான் ராகேலுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறார். நல்லா பார்த்தோம்னா எல்லா சம்பவத்திலும் கர்த்தர் தான் நோவாவை பேழைக்குள்ள போக சொன்னார். கர்த்தர் தான் ஆபிரகாம் விட்டு லோத்தை பிரித்தெடுத்தார். கர்த்தர் தான் இந்த ராகேலுடைய கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை யாத்ராகம புஸ்தகத்துல எகிப்துக்கு போகும்படியான ஒரு வழியையே சொல்றார். கர்த்தர் தான் யோசேப்பை எகிப்துல அதிகாரியாய் வைத்து இந்த ஜனங்கள் எல்லாம் அங்கதான் பஞ்சம் பிழைக்கணும், வேற எங்கேயும் இல்லைன்னு அவர் தான் வழிவகுக்கிறார். அப்போ இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய சொல்ல கீழ்படிஞ்சுதான் அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போனாங்க. பவுலும் பேதுருவும் அவரோட ஊழிய செஞ்சவங்களும் அப்போஸ்தலர் 27 அதிகாரத்துல கர்த்தர் தான் சொன்னார் ரோமாபுரிக்கு போகணும், கர்த்தர் தான் சொன்னார் அந்த கப்பல்ல ஏறணும், கர்த்தர் தான் இத்தனை இடங்கள்ல போய் நீ சுவிசேஷம் சொல்லணும்னு எல்லா டீடைல்ஸையும் அல்லது எல்லா கமாண்ட்மெண்ட்டையும் கர்த்தர் தான் கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுதான் போனாங்க. ஆனா அடைப்பட்டு கொண்டார்கள். ஆனா தாமதமானது. ஆனா வெயிட் பண்ணாங்க. ஆனா அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க, பதில் வரல. அவங்க குழந்தைக்காக காத்திருந்தாங்க, குழந்தை பிறக்கல. பேழைக்குள்ள அடைப்பட்டு இருந்தாங்க, பேழையினுடைய கதவு திறக்கல. அடிமையா இருந்தாங்க 1 வருஷம், 2 வருஷம், 40 வருஷம், 100 வருஷம், 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. கூக்குரலிட்டு கொண்டே இருந்தாங்க, அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தவராய் அவர் அவர்களுக்கு இறங்கினார்னு சொல்லும் பொழுது, கர்த்தரே நம்மை ஒரு காரியத்திற்குள்ளாக வழிநடத்தி இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம இருந்தாலும், நல்ல ஜெபிக்கிறவர்களாய், நல்ல விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாச பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருந்தாலும் அப்போதான் பிரச்சனை வரும். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா ஜெபிக்க தீர்மானிக்கிறீங்களா, அப்போதான் பிரச்சனை வரும். அது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டதா அதை செய்யறோமா, நிச்சயமா அப்போதான் பிரச்சனை வரும். கர்த்தருடைய நாமத்துக்காக ஊழியம் செய்யறோமா, ரொம்ப 100% அப்போதான் வரும். அப்படி வந்தாதான் நான் ஊழியம் செய்யறேன்னு இன்னொரு தடவை நம்ம நல்ல ஷியோரா வச்சுக்கலாம் பாருங்க. அப்போ கர்த்தர் வழிநடத்தின எல்லா பாதையில தான் இந்த அடைப்பு, இந்த தடை, இந்த தடுமாறுதல், இந்த தாமதம் எல்லாமே நடக்கும். யாத்ராகமம் 14ஆவது அதிகாரம் இது ரொம்ப அழகா சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து வெளியே கொண்டு வந்தார் பாருங்க. ஆண்டவராகிய கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டு எகிப்தை விட்டு வெளியே வர சொல்றார். அதுல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து, நான் அங்கங்க வாசிக்கிறேன், ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. 20ஆம் வசனத்துல இருந்து 13, 20ல இருந்து, அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். மேகஸ்தம்பம் அவங்களை வழி நடத்தினது. 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. இப்ப நம்ம வாசிச்ச இந்த வசனத்துல நம்ம ஒண்ணு புரிஞ்சு கொள்ளலாம். டீடைல்டு ரோடு பிளான், மேப் ஆண்டவர் போட்டு கொடுக்குறாரு, ஜிபிஎஸ் மாதிரி. ரொம்ப அழகான பிளான். இங்க போய் இங்க இறங்கு, இங்க பாளையம் இறங்கு, இந்த இடத்துல போய் தங்கிருங்க, சமுத்திரத்துக்கு எல்லா பிளானையும் ஆண்டவர் தான் போட்டு வைக்கிறார். வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, 3ஆம் வசனத்துல, அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். நிச்சயமா அடைத்து போடுகிற பாதைக்குள்ளாக நீ டீடைல்டான ஜிபிஎஸ் போட்டு அனுப்பினது ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் எதிரா செங்கடல் இருக்குன்னு.
அவருக்கு தெரியும் அங்கிட்டு ஒரு சைடில் போனால் எகிப்தினுடைய மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குன்னு. பெலிஸ்தியருக்கும் எகிப்துக்கும் நடுவில் அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்கு. ஆண்டவருக்கு தெரியும் அவங்க வந்த பாதை கரடு முரடான மலை பாதை என்று. பின்னாடி பார்வோன் துரத்துறான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் டீட்டெயில்டா ஒரு ஸ்பாட் மிஸ் ஆகாம இப்படித்தான் வழி நடத்துறாரு. இங்கே போ, மிக்தோலுக்கு போ, ஏக்தாவுக்கு போ, பாகால்சப்பனுக்கு போ, ஈரோத் பள்ளத்தாக்கு போ, அங்கே போய் அங்கே பாளையம் இறங்கி இரு, சுற்றி சுற்றி பார்த்து எல்லாமே அடைச்சிருக்கும். பயப்படாது, நான் உன் கூட இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அநேக வேளைகள் நம்ம செய்கிற தவறுகள், ஒருவேளை ஒரு சில வேளைகள்ல நம்ம மீறி ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு வழி விலகி போகும்போது அடைக்கப்படுகிறோம், அது வேற. ஆனா ஆண்டவரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு, ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறவர்களுக்கு, அவரை நம்பி வார வாரம் சர்ச்சுக்கு வந்து அவருடைய கடமைகள் எல்லாவற்றையும் சரியா செய்து ஒழுங்கா ஜெபம் பண்ணி ஒழுங்கா ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து அவருக்கு மாத்திரம் உண்மையா இருந்து அவர் சொல்கிறது எல்லாம் நம்மளுடைய நியதியின் படி நான் ஒழுங்கா ஆண்டவருக்கு உண்மை உள்ளவளா இருக்கும் பொழுது என்னையும் ஒரு பாதையில ஆண்டவர் தான் வழி நடத்துகிறார். அந்த பாதை என்னை திகைத்து திரிய வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பாதை என்னை சுற்றி வனாந்திரம் அடைத்து போட்ட பாதையா தான் இருக்கும். ஆனால் அந்த வனாந்திரத்துல வழி உண்டாக்குகிறவர் என் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. செங்கடல் இருந்தால் அது ரெண்டா பழக்கிறவர் என் கூட தான் இருக்கிறார். எரிகோ கோட்டையா இருந்தால் அது சுக்குநூறா தவிடுபடி ஆக்குறவர் என் கூட தான் இருக்கிறார். நம்ம பாடுவது போல அக்கினி சூளையா இருந்தாலும் சிங்க கெபியா இருந்தாலும் அவர் என் கூடயே தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்க கெபிக்குள்ள போடாம பாதுகாத்திருக்க முடியும். ஒருவேளை தாவீதுக்கு சிக்கலாகல திருடை போகாம பாதுகாத்திருக்க முடியும் உடைமைகளை. இந்த இவ்வளவு நாள் 40 வருஷம் இப்படி சுத்தாம 11 நாள் ஈஸியா எருசலேமுக்கு கூட்டிட்டு போயிருக்க முடியும் இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனால் ஆண்டவர் தான் வழி நடத்தினார். 40 நாள் மழை பெய்ஞ்சோட 41ஆவது நாள் புயலை விட்டு நோவாவை வெளியே வச்சிருக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை யோசேப்போட டைம்ல கூட்டிட்டு போனாரா, அடுத்த வருஷம் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்க முடியும். எல்லாமே அவருக்கு முடியும். ஆனா அவர் செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எந்த பாதை வழியாய் அவர் நடத்துகிறாரோ அது எவ்வளவு கடினமான பாதையா இருக்கிறதோ அந்த பாதையில கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஏன்னா அவர் என்னை நினைத்திருக்கிற ஆண்டவர், அவர் என்னை உறுதிப்படுத்துகிற ஆண்டவர், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயமாய் உறுதிப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறதுனால அவர் என் கூடவே இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அதனால இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆண்டவர் ரொம்ப கூட தான் இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். அவர் உங்களை மறக்கிற தேவன் அல்ல. அவர் உங்களுக்கு சொன்னதை உறுதிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் செய்யும் பொழுது அவருடைய நேரத்திலே அவர் யோசித்ததிலே எல்லாவற்றையும் அதினதின் காரியத்திலே காலத்திலே நேர்த்தியாய் செய்யும் பொழுது அது மகிமையானதா இருக்குமே தவிர அது சாதாரணமானதா இருக்காது. நோவா வெளியே வந்தார். ஒரு புதிய உலகத்தை உண்டாக்குகிற ஒரு புதிய ஜெனரேஷனை உருவாக்குவதற்கு முதல் மனிதராய் கர்த்தர் நோவாவை நினைத்திரடி அவரை ஆசீர்வதித்தார். அதுக்கு முன்னாடி கர்த்தர் உருவாக்கின எல்லாமே மாண்டு போனது. ஆனா நோவாவும் அவருக்குள்ளாக பேழைக்குள்ள இருந்த அந்த ஜீவராசிகள் மூலமாக அவர் புதிய நியூ கிரியேஷனை உருவாக்குகிறார். உங்களுக்கு தாமதம் நடக்கிறதா, நியூ பிகினிங் உங்க வாழ்க்கையில உண்டாகும். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லையா, நியூ பிகினிங், புதிய ஆரம்பம் உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவர் லோத்தை சோதோம் குமராவில் வச்சிருந்தார். ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையை நினைத்து அவனை அழிவில் இருந்து மீட்டு கொண்டு வந்தார். சோதோம் குமரா ஒன்றும் இல்லாம போயிடுச்சு, ஆனால் லோத்தை அவர் காப்பாற்றினார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். இங்க ஆபிரகாம் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுகிறாங்க. ஆபிரகாமுக்கும் கர்த்தருக்கும் இருந்த அந்த உறவுல ஆபிரகாம் கொஞ்சம் கூட தளரல. உன்னோட சொந்த குமாரனை பலியா கொடு ஆபிரகாம்னு சொல்லும் போது கூட அவர் கேள்வி கேட்கல. அதனால தான் சொன்னேன், ஆபிரகாமை போல கர்த்தரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாய், ஆபிரகாமை போல, அதாவது நம்ம லோக்கலா சொல்லணும்னா எள்ளுனா என்னையா, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே செய்யறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா நான் என் சமூகத்துல நிக்கிறேன், நான் நின்று கொண்டு மன்றாடுகிறேன். கேள்வி கேட்டு மன்றாடல, புலம்பி மன்றாடல, ரொம்ப சந்தேகத்துல மன்றாடல, என்னுடைய நிலைமையிலே நான் நின்று கொண்டு நான் மன்றாடுகிறேன். எனக்காக நீங்க காரியங்களை செய்கிறவர், எனக்கு செய்த உடன்படிக்கையை நீங்க நினைவு கூறுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களே அப்படித்தான் அவர் நினைவு கூர்ந்தார். அவங்களை வெளியே கொண்டு வருகிற இந்த செங்கடலை கடத்துறத புதிய ஏற்பாடு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க தேவ மனிதர்கள். ஆண்டவர் கடலை பிளந்தார், ஆண்டவர் அந்த எல்லாவற்றையும் வனாந்திரத்தில் அவர்களை வழிநடத்தினார்னு மறுபடி அவங்க சாட்சி சொல்லுகிற வண்ணம் கர்த்தர் அவர்களை வெளியே அழைத்துக்கும்.
அழைத்து கொண்டு வந்தார். அப்படி கர்த்தர் என்னை நினைவு கூறுவாரையானால் அவர் எனக்கு செய்கிற காரியங்கள், அன்னாளை நினைவு கூறுவாரையானால் அவருக்கு பிறக்கிறது சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுப்பார். அது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ஆண்மகன். அதற்கு தான் 10 வருஷம் வெயிட்டிங், அதற்கு தான் அந்த தாமதம், அதற்கு தான் அந்த நிந்தனை அன்னாளுக்கு, அதற்கு தான் ராகேலுக்கு அந்த நிந்தனை. அப்போ ஆண்டவர் யாரெல்லாம் தாமதம் பண்ண வைக்கிறாரோ, எங்கெல்லாம் தாமதம் நடக்கிறதோ, ஒரு தேவ ஊழியர் இப்படி சொன்னதை நான் முன்னாடி கேட்டிருக்கிறேன். கர்த்தர் தான் என்னை எதிர்பார்க்க வைக்கிறார், கர்த்தர் தான் என் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துகிறார், கர்த்தர் தான் என்னை காத்திருக்க வழி நடத்துகிறார். நானா காத்திருக்கல, கர்த்தர் தான் என்னை காத்திருக்கிறார். ஏன்னா என் சூழல் எல்லாம் அவருக்கு தெரியும், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒரு வெயிட்டிங் பீரியட்ல நான் இருக்கேனா, கர்த்தர் தான் என்னை அனுமதித்தார். நிச்சயமா நான் எங்கிட்டு போகணும், என்ன டைரக்ஷன்ல போகணும், எப்படி போகணும், எப்படி எனக்கு அது நடக்கும் எல்லாம் அவருக்கு தெரியும். நான் அவசரப்பட்டு அவரை போட்டு என் டைம்ல எனக்கு வர்றதுக்கு அவரை பிடிச்சி இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஞானத்தில் பூரணம் உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் ஒரு சில நிபந்தனைகளையும் அல்லது ஒரு சில கண்டிஷனையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறது. அதை நமக்கு இன்னைக்கு எப்படி நம்ம கர்த்தர் நினைவு கூறுதலுக்கு நம்மளோட பங்குல என்ன செய்யலாங்கிறத ஒரு வேகமா ஒரு 3 காரியங்களை பார்ப்போம். ஆனா இது ஒரு ஒப்பனையாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த கான்டெக்ஸ்டுக்கு சரியானதா இல்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நினைவு கூறுதலுக்கு அவர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களை நம்ம ஒரு 3 காரியங்களை நம்ம வாசிச்சு அதை மாத்திரம் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நமக்காக நம்முடைய வாழ்க்கைக்கு அதை அபியாசப்படுத்திக் கொள்வோம். எப்படி கர்த்தர் நினைவு கூறுவார் அல்லது கர்த்தர் எப்படியெல்லாம் நினைவு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது வாசிங்க. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளிலும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபக குறியாய் இருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இதுல என்னாகமம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது 2வது வசனத்தை மட்டும் வாசிங்க. சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். அவைகளை ஊதும் போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நீங்க மகிழ்ச்சி நாளில, பண்டிகைகள்ல, மாத பிறப்புகள்ல உங்களுடைய பலிகளை செலுத்தப்படும் பொழுது இந்த பூரிகைகளை ஊதினீங்கன்னா 9ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம். உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்னாகமத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், எக்காலம் வேற, இந்த பூரிகைகள் வேற, அதை புரிந்து கொள்ளுங்க. எக்காலம் கொம்புல நாட்டுடைய ஆண்ல செய்யப்படுகிறது எக்காலம். அது போருக்கு போகும்போது அதை வேற வேற அக்கேஷன்ல ஊதுவாங்க. அதை ஊறுதலுக்கும் ஆண்டவர் லேவியராகமத்துல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி வைத்திருக்கிறார். இங்க சொல்லப்பட்ட இந்த ட்ரம்பட், இந்த பூரிகைகள் அப்படின்னு சொல்கிறது சில்வர்ல செய்யப்படுற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. நம்மளோட ட்ரம்பட் சாதாரணமா நம்ம யூஸ் பண்ற ட்ரம்பட் மாதிரி வெள்ளியில செய்யப்பட்ட பூரிகைகள். அதை எப்போலாம் ஊதணும், ஒருவேளை யுத்தத்துக்கு போகும்போது ஊதணும். ஆண்டவர் சொல்லுகிற இந்த 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போதுதான் அதை ஊதுங்க. ஹல்லேலூயா. நீங்க பண்டிகை கொண்டாடும் போதுதான் அதை ஊதுங்க. மாத பிறப்புகள்ல அதை ஊதுங்க. எதெல்லாம் இம்பார்ட்டன்டான நாட்களாக இருக்குதோ இந்த பூரிகைகளை ஊதுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை நினைவு கூறுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா அது வரைக்கும் உங்களை மறந்துடுவாரு. இப்ப நீ ஊதுன உடனே ஆப்பா எனக்கு அலாரம் அடிச்சிருச்சு, எனக்கு ஞாபகம் வச்சுக்குவாரு. அப்படி அல்ல. நீங்க சந்தோஷமா இருக்கும்போது, சத்துருக்கள் உங்களை நறுக்கி வரும் பொழுது, மாத பிறப்புகளா இருக்கும்போது இந்த பூதிகைகளை ஊதுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்பொழுது கர்த்தருடைய சமூகத்துல அது ஒரு பலி செலுத்துறதா, அது ஒரு துதி செலுத்துறதா, அவருடைய பிரசனத்தை இறங்க பண்ணுகிறதா இருக்கும். அப்படி பூரிகைகளை ஊதி பாருங்க. அடுத்த நிமிஷம் கர்த்தர் உங்களோட கூடவே தான் இருப்பாருங்கிறத நிச்சயமாய் நீங்களும் உங்களை சுற்றி உள்ளவங்களும் பார்க்கும்படியான கிரியைகளை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த பூரிகைகளை ஊதுகிறது, எக்கால ஊதுகிறது, பெருந்தொனியை தொனிக்கிறது
துதிக்கிறது, இது எல்லாமே ஆவிக்குரிய ரீதியில நமக்கு துதியை தான் சொல்லிக் கொடுக்கிற காரியமா இருக்கிறது. நம்ம துதிக்க துதிக்க ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவரை மகிழ்ச்சியா இருக்கும் பொழுதெல்லாம் அவரை துதித்து பாட, பிரச்சனைகள் வரும் பொழுதும் துதித்து பாட, சத்துருக்கள் வரும் பொழுதும், தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது கூட நீங்க இந்த பூரிகைகளை ஊதிக்கொண்டே போங்க. விசுவாசமாய் கர்த்தர் எங்களுக்கு தான் ஜெயத்தை தருவார். இந்த சத்துரு எங்க முன்னாடி நிச்சயமா தோற்று போகத்தான் பண்ணுவாருங்கிற வேலைக்கு ஊர்ஜிதப்படுத்தும்படியா விசுவாசமா நீங்க இந்த பூரிகைகளை ஊதுங்க. கர்த்தருடைய சமூகத்துல அது நினைவு கூறுதலா இருக்கும். வெற்றி உங்களுக்கு தான் நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த பூரிகைகளை ஊத சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்க ஊதி பாருங்க, என்னுடைய பிரசன்னத்தை அபண்டன்ட்டா உணர்ந்து கொள்வீங்க. நீங்க ஊதி பாருங்க, நீங்க தான் ஜெயம் பெற்றவர்களா ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியப்படுவீங்க. நீங்க அந்த பூரிகைகளை ஊதி பாருங்க, கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இஸ்ரவேல் புத்திரரோட இருக்குதுங்கிறத 100% நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அறிந்து கொள்வார்கள். அப்படியானால் நீங்களும் கர்த்தர் என்ன நினைக்கலையோ, அவர் மறந்துட்டாரோன்ற அந்த தாமதத்துல, அந்த வெயிட்டிங் பீரியட்ல, அந்த காத்திருப்புகள்ல இருக்கும் பொழுது பூரிகைகளை ஊதி பாருங்க, துதித்து பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள, உங்கள் மனதை தைரியப்படுத்திக் கொள்ள, உங்களை திடப்படுத்திக் கொள்ள, இன்னும் அதிக நேரம் காத்திருக்கணும்னாலும் அதுல விசுவாசத்தோடு தைரியமாய் காத்திருக்கிற, கர்த்தருக்கு பொறுமையாய் அவருடைய நேரத்திற்கு அமைதியாய் காத்திருக்க இந்த துதி, இந்த பூரிகை உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல வெயிட்டிங் பீரியட்ல என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்ம வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லி ஜெபம் பண்றோம், ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். ஆனா அதை விட்டுட்டு எனக்கு வரப்போகிற பதிலுக்காக அவரை துதிக்க ஆரம்பிப்போம். இந்த வெயிட்டிங் பீரியட் போறதும் தெரியாது, ஆண்டவர் செய்கிறதும் எனக்கு அவ்வளவு சீக்கிரமாக வந்து நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஏசாயா 62:6-7. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ராம் முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத கட்டளையிடுகிறேன். நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். இந்த அதிகாரத்தை புரிஞ்சு கொண்டு எதுக்காக நமக்கு இன்னைக்கு கர்த்தர் நினைவு கூறுதலுக்கு இதை நம்ம வாசிக்கிறோங்கிறத சரியா புரிந்து கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் கர்த்தர் அவர்களை சிறையிருப்பிலிருந்து மறுபடியும் கொண்டு வருவாருங்கிற வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறது தான் இந்த அதிகாரங்கள். 50லேருந்து விசேஷமா 55லேருந்து 66 வரைக்கும். அப்போ கர்த்தர் நிச்சயமா சீயோனை மகிழ பண்ண போகிறார். நிச்சயமா அவங்கள திரும்பி வர பண்ண போகிறார். நிச்சயமா அவங்கள சிறையிருப்புல இருந்து மீட்டு கொண்டு வருவார். நிச்சயமா அவங்களுக்கு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அவர் செய்ய போகிறார். ஆனா அதுக்காக நீ எனக்கென்னு சும்மா இருக்காது. ஹல்லேலூயா. சில வேலைகள்ல அப்படிதான் நம்ம செஞ்சுடுறோம். ஜோம் பண்ணிட்டேன், அவர் பார்த்துக்குவாரு, எனக்கு என்ன, நீங்க வேணா எனக்காக ஜோம் பண்ணுங்க, நான் கொஞ்சம் வேற வேலையை பார்த்துக்குவாரு. அப்படி கொஞ்சம் நம்ம மறந்துட்டு ஜோம் பண்ணி பார்த்து விட வச்சு அவர் செய்ய போய் செய்யட்டு, அதுக்காக அதை வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு அவரை அப்படியே பார்த்துக்கிட்டோம். அப்படி அல்ல, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள் சொல்லும் பொழுது ஆபிரகாமை போல அந்த சமூகத்தை விட்டு போகாம அங்கேயே நிற்க பழகிக் கொள்வோம். ஹல்லேலூயா. நல்ல ஜெபிக்க பழகிக் கொள்வோம். ஜெபத்தை வேறு விதமாய் ஆழப்படுத்த பழகிக் கொள்வோம். ஜெப உறவிலே கர்த்தரோடு கூட நெருங்கி இருக்க பழகிக் கொள்வோம். பகலெல்லாம் இரவெல்லாம் ஜாமக்காரர்களை வைக்கிறது போல, டே அண்ட் நைட் கரெக்டா வாட்ச் பண்ணுவதை போல கர்த்தருடைய சமூகத்துல நெருங்கி இருக்க பழகிக் கொள்வோம். இந்த காத்திருக்கிற நேரம், ஆண்டவர் தாமதிக்கிறதாய் நமக்கு தோன்றுகிற இந்த நேரம், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராததாய் படுகிற அந்த நேரங்கள் அவ்வளவு இனிமையாய் அவருடைய சமூகத்துல செலவிடப்பட்டதாய் இருக்கும். ஹல்லேலூயா. துதிக்க பழகிக் கொள்வோம். இந்த நேரங்கள்ல பதில் வராத பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல நெருக்கமா இருந்து ஜெபிக்க பழகிக் கொள்வோம். ஜெபத்தை மாற்றி அமைக்க பழகிக் கொள்வோம். லிஸ்ட் போட அல்ல, அவரோட சமூகத்துல இன்பமாய் அவருடைய சமூகத்தை ருசிக்க, அவருடைய சமூகத்துல அமைதியா இல்லாம அமெரிக்கா இல்லாம அவருடைய சமூகத்துல களி கூற நம்ம பழகிக் கொள்வோம். அவரை அமர்ந்திருக்க விடாதபடி அவரோடு கூட சம்பாஷிக்க பழகிக் கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். அவர் எனக்காக காரியங்களை உறுதிப்படுத்துவார், அவர் செய்வார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் உண்டாகும். கடைசியாக ஒரு எச்சரிப்போடு கூட லேவியராகமம் 24ஆம் அதிகாரம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 41ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
கர்த்தர் நம்ம நினைவு கூறணுமானால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு எச்சரிப்பு நமக்கு சொல்லுகிறார். 41 தொடர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் 45 வரைக்கும். அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் தொடர்ந்து வாசிப்போம். நான் யாக்கோவோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நான் நினைப்பேன். 44 வசனத்துடைய பின்பகுதி, நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன், நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். 45 வசனம், அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவருடைய முன்னோர்களோட நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன், நான் கர்த்தர் என்று சொல். அப்போ கடைசியாக கர்த்தர் அவர்களை நினைவு கூறணுமானால், இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு கூறணுமானால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு கண்டிஷன் 41 வசனத்துடைய பின்பகுதி, அவருடைய சமூகத்துல அவரை விட்டு விலகி போனதை அறிக்கையிட்டு பின்பகுதி வாசிங்க, தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், என்னோடு கூட மனம் பொருந்தினால், என்னோடு கூட தன்னுடைய பாவமான பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி நான் செய்கிறது நியாயம் என்று, நான் கொடுக்கிற டைமிங் நியாயம் என்று, நான் அமைதியாக இருப்பது நியாயம் என்று நான் அவர்களை நினைத்திருக்கிறேன் என்பதில் உறுதியாக இருந்து அவர்கள் தங்கள் இருதயங்களை எனக்கு முன்பாக தாழ்த்தி அவருடைய பொல்லாத வழிகளை அறிக்கையிடுவார்கள். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, நான் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறுவேன், நான் கர்த்தர். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் முக்கியமான காரியங்கள் இந்த நாளில் கற்றுக் கொடுத்திருப்பார். நோவாவை போல, ஆபிரகாமை போல, அன்னாளை போல, ராகேலை போல, இஸ்ரவேல் ஜனங்களை போல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல உடன்படிக்கையை செய்துட்டோம், வாக்குத்தத்தம் கிடைத்தோம், ஏதோ ஒரு காரியம் கிடைத்தோம், ஆனால் அது நிறைவேறாமல் பல நாட்கள் தாமதமாகி, ஆபிரகாமை போல வருஷங்கள் தாமதமாகி ஒருவேளை இருந்திருக்கலாம். நோவாவை போல 1 வருஷம் ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அன்னாளை போல 10 வருடங்கள் எதுவும் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்தருளினார் என்று சொல்லும்போது அவர் எனக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் பெரிய காரியங்களோடு உறுதிப்படுத்துவார். அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. அவர் நினைத்தருளினால் நிச்சயமாய் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் நிச்சயமாய் வாக்கு பண்ணினதை செய்து முடிப்பார். அவரும் வல்லமையுள்ள தேவன். ஆனால் அவருடைய ஞானம் பூரணம் உள்ளதாக இருக்கிறதுனால, அவர் மறந்து போகிறதற்கு அநீதி உள்ள தேவனாய் இல்லாது இருக்கிறதுனால அவருக்கு நான் ஆலோசனை சொல்ல முடியாது, அவருக்கு நான் அறிவை உணர்த்த முடியாது, அவருக்கு நியாயத்தை நான் போதிக்க முடியாது. அவர் சகலத்தையும் அறிந்தவர். ஆண்டவர்கிட்ட பேசுங்களேன், கொஞ்ச நேரம் உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு 2 நிமிடங்கள் தான் முடிக்க போகிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னை நினைத்திருக்கிறீர், எப்பொழுதுமே உங்களுடைய நினைவில் வைத்திருக்கிறீர், என்னுடைய செய்ய வேண்டிய காரியத்தை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். ஆனால் அது உங்களுடைய நேரத்தில் நீர் அதை செய்வீர், அதை நிச்சயமா பிரம்மாண்டமா செய்வீர். அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க தக